Morning, dear students. Welcome back, all of you. All of you safe, I hope. Okay, now today we have to see the topic of work, power, energy. This is not a new topic, already you studied in lower section. But today we have to see elaborately how the work, power, or energy are related, these components. So, first of all, I introduce the work formula. You remember what is the formula you studied in lower section? W is equal to Fs. In 10th standard, work formula you studied W is equal to Fs. W you know very well. What is W is called? Work done. And F is called force. S is called displacement. Here, higher studies you studied dr. ds, dr, it is the same. ஒர்க்னா என்ன? வேலை. என்ன ஒர்க் நடந்திருக்கு அப்படின்னா ஒர்க்குக்கான ஃபார்முலா என்ன? ஒரு பொருளை நீங்கள் தூக்குறீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஃபோர்ஸ் கொடுக்கணும். நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்தா தான் அந்த பொருளை தூக்க முடியும். நீங்கள் அந்த பொருளை தூக்கி வேறு ஒரு இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னா அது எவ்வளோ தூரம் மூவ் ஆச்சு, அது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஆர், டிஎஸ் எதை வேணால் சொல்லலாம், எஸ் டிஆர் எதை வேணால் சொல்லலாம். அப்போது ஃபோர்ஸ் கொடுத்ததால அந்த பொருள் மூவ் ஆச்சு அப்படின்னா அங்கே என்ன நடந்திருக்குன்னு அர்த்தம்? ஒர்க்கு நடந்திருக்குன்னு அர்த்தம். இதுதான் அந்த கான்செப்டோட ஒர்க்கோட பேசிக் ஃபார்முலா. சில்ட்ரன் ரிமெம்பர் W is equal to F dot dr. சரிங்க, இதுக்கு முன்னாடி நாங்கள் டிஎஸ்ன்னு தான் படித்தோம், F into Sன்னு தான் படித்தோம் அப்படின்னா கரெக்டு. இப்போது ஹையர் ஸ்டடீஸில் உங்களுக்கு கொஞ்சம் வெக்டார் நோட்டேஷனில் கொடுக்கறதால dr, W is equal to F dot dr அப்படின்னு கொடுக்குறாங்க. dr, ds எல்லாம் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது ஒர்க் டன் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. இப்போ ஸ்கேலார்னால் தெரியும் என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஹேவிங் ஏ மேக்னிடியூட், எண் மதிப்பு மட்டும்தான் இருக்குது, டைரெக்ஷன் கிடையாது. ஏன்னா ஒர்க்கு எந்த டைரெக்ஷனில் வேணால் நடக்கலாம். இஃப் எனி ஒர்க் யூ கேன் டூ, there is no direction. We can mention about what is the amount of work done you are doing, how much of amount of work done you are doing, எவ்வளோ வேலை செஞ்சீங்க அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கில் கால்குலேட் பண்ணுறோம். எந்த டைரெக்ஷனில் ஒர்க் பண்ணிங்கலாம் வந்து கால்குலேட் பண்ணுறது இல்லை. அப்போது we have calculated only for the magnitude, means it is a scalar quantity. Work is a scalar quantity. The work unit is joule. ஸோ எல்லா எனர்ஜி ஒர்க்குன்றதும் ஒரு எனர்ஜி தான். ஸோ எனர்ஜி ஒர்க் எல்லாத்துக்கும் யூனிட் வந்து ஜூல் தான் வந்து பார்த்திங்கன்னா. பவருக்கு மட்டும் வந்து மாறும், பவருக்கு வந்து யூனிட் வந்து வாட். அண்ட் த டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் ஒர்க் எம்எல் ஸ்கொயர் டி பவர் -2. எதை வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எம்எல் ஸ்கொயர் டி பவர் -2 இந்த ஃபார்முலா வச்சுங்க. ஃபோர்ஸ்க்கு தான் டைமென்ஷன் அப்படின்னா ஞாபகம் வைக்கும், உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறோம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எம்ஏ எம்எல்டி -2. எஸ்ஸுக்கு ஒரு டி போடுங்க. ஸோ எஸ்க்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லையா, எல். அப்போ எல் ஆட் ஆச்சுன்னா வரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்எல் ஸ்கொயர் டி பவர் -2 அப்படின்னு ஒரு டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் வந்தது. இப்போ இந்த பிளாக் டயக்ராம் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதை நம்ம வந்து பார்க்கணும் இழுக்கிறோம். ஒரு மேன் வந்து பார்த்திங்கன்னா கட்டி இழுக்கிறாங்க, அது தரையில் தான் மூவ் ஆகும், அந்த இடத்துல தான் மூவ் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே தரையில் இருக்கும்போது அதை கட்டி இழுக்கும்போது so frictional force on the ground surface to eye level, there is a two force acting on the, one is a upward force, another one is a gravitational force. The object is to be pulling on the man is pulling on the object. The frictional force upward and gravitational force in between, the angle is theta. So only we calculated the formula W is equal to F dot dr cos theta. ஏன்னா நீங்கள் அந்த ஆப்ஜெக்டை இழுக்கும்போது உங்களுக்கும் அந்த மேனுக்கும் அந்த கிரவுண்ட் லெவலில் இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கிற ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ் டீட்டாவாக இருக்குது அப்படின்றோம், சைன் டீட்டாவாக இருக்குது, அது பர்பண்டிகுலராக இருக்காது. ஸோ என்ன காம்பனண்ட்டில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் வந்து பார்த்திங்கன்னா பர்பண்டிகுலர்னால் தான் சைன் டீட்டா. ஸோ வெரிசாண்டல் காம்பனண்ட்டா, வெர்டிக்கல் காம்பனண்ட்டா, இந்த மாதிரி ஹரிசாண்டல் ஆர் வெர்டிக்கல் எனி காம்பனண்ட் அது ஸ்டடிட் எஃப் காஸ் டீட்டா வருது. அப்போது ஒர்க்குன்றதுக்கு எப்போவுமே வந்து நீங்கள் எல்லாம் போடணும், காஸ்டீட்டா தான் அப்படின்னு போடணும். இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கோம். வந்து ஏன் காஸ்டீட்டா போடுறோம், ஏன் சைன் டீட்டா போடக்கூடாது, இதெல்லாம் வந்து நம்ம செகண்ட் லெசன்லேயே வந்து டீப்பாக பார்த்துன்னு வந்தோம் வந்து பார்த்திங்கன்னா வந்து. இன்னமும் மறுபடியும் அதை உங்களுக்கு வந்து
சொல்கிறது தெரியல, நீங்களே அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நம்ம காஸ் தீட்டா போடுறோம், பர்பண்டிகுலராக இருந்தால் மட்டும்தான் நம்ம சைன் தீட்டா யூஸ் பண்ணுறோம். பேரலாக இருக்கும்போது நம்ம தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டாவாக வருது அப்படின்றது. ஸோ ஒர்க்குனா என்ன, வாட் இஸ் த ஃபார்முலா, W is equal to F dot dr cos theta, and the unit is a scalar quantity and the unit is joule, on the dimensional formula ml square t power minus 2 அப்படின்னு நம்ம பார்க்குறோம். லோயர் செக்ஷனில் F into S பார்த்தோம். இந்த இடத்துல நம்ம என்னென்னு பார்க்குறோமா வந்து ml square t power minus 2 பார்க்குறோம். அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனர்ஜி பார்க்க போகிறோம். நம்ம முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் நம்ம 9th படிச்சிருந்தா வந்து there is a 2 types of energy we have to study only for the kinetic energy and potential energy அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஜென்ரலாக இதுக்கு நீங்கள் ஃபார்முலா பார்த்துருப்பீங்க. என்ன ஃபார்முலா அப்படின்னா 9th வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா வந்து mgh அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்ன, P is equal to mgh. mனா என்ன, மாஸ், g கிராவிட்டி, h is a height of the body. ஒரு ஆப்ஜெக்ட்டு பொசிஷனில், அதோட பொசிஷனில் விர்ச்சியூ ஆஃப் பொசிஷன், there is a stable position is called potential energy. தமிழில் இதுக்கு பேர் வந்துமா நிலை ஆற்றல் அப்படின்வாங்க. இப்போ ஒரே இடத்துல ஸ்டேபிளாக இருக்கும்போது அதுக்கு எனர்ஜி இருந்ததுன்னா, மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல இருந்ததுன்னா அது பொட்டன்ஷியல் எனர்ஜி. நம்ம ஒரு இடத்துல உட்காந்துக்கிறோம், உட்காரதுக்கு எனர்ஜி வேணும் இல்லை, ஒரு இடத்துல ஸ்டேபிளாக சிட் பண்ணி உட்காந்துருக்கிறதுக்கும் நமக்கு எனர்ஜி வேணும். வந்து எனர்ஜி இல்லைன்னா என்ன பண்ண போகிறாங்க, படுத்துக்கு போகிறாங்க, வந்து முடியல, என்னால் உட்கார முடியல சொல்கிறாங்கல்ல, அப்போ அதுக்கும் எனர்ஜி வேணும் இல்லையா. அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். கைனடிக் எனர்ஜினா நீங்கள் வாக் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ மூவிங் மோஷன், அப்போ அது வந்து என்ன அர்த்தம், கைனடிக் எனர்ஜி அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த 2 டைப் ஆஃப் எனர்ஜி தான் நம்ம லோயர் செக்ஷனில் பார்த்தது. கைனடிக் எனர்ஜினா ஃபார்முலா children, I remember of 1/2 mv square. So there is a 2 types of energy. Is which of initial position or stable position is called a potential energy, and the movable is called a kinetic energy. இப்போ நம்ம பார்க்க போகிறது வெரி இம்பார்ட்டன்ட் தியரம், ஒர்க் கைனடிக் எனர்ஜி தியரம். ஒர்க்கும் கைனடிக் எனர்ஜி எப்படி வந்து ஈக்குவலாக இருக்கும். ஒர்க்குனா என்ன, வேலை நடந்திருக்கு. கைனடிக் எனர்ஜினா என்ன, மூவபிள். அப்போ இது ரெண்டும் வந்து ரிலேட்டட். அதுதான் இந்த தியரமில் பார்க்க போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் செஷன் திஸ் தியரம் இஸ். சில்ட்ரன் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ஒர்க் கைனடிக் எனர்ஜி தியரம். ஒர்க்குனா நமக்கு ஃபார்முலா பார்த்துருக்கோம். என்ன ஃபார்முலா ஒர்க்குக்கு, W is equal to Fs. இப்போ நீங்கள் பழைய ஃபார்முலா படிச்சிங்க இல்லையா, அதை கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள். ஸோ யூ டோன்ட் பி கன்ஃபியூஸ்ட் அபவுட் சேஞ்ச் இன், there is a vector notification should be changed, but as usual you can go to higher studies, the work is formula is same. What is the formula, work, W is equal to Fs, that's all. Fs means F is called force, S is called displacement, இடப்பெயர்ச்சி. ஒரு வேலை நடந்ததுன்னா அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரம் மூவ் ஆச்சு அப்படின்றது தான் வந்து S. அண்ட் Wனா என்ன வேலை நடந்தது, F is called force. According to Newton's second law of motion, ஃபோர்ஸ்னாலே அதுக்கு வந்து நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் வரும். வாட் இஸ் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், F is equal to ma. This is Newton's second law. F is equal to ma. What is F is equal to, force, m is called mass, what is a is called acceleration அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஒர்க் கைனடிக் எனர்ஜி தியரம். எதுனா ஒரு வேலை சொல்லுங்கள், ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் வந்து சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுறீங்க, இது ஒரு ஒர்க்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கும் இருக்குது, கைனடிக் எனர்ஜியும் இருக்குது. இது ரெண்டும் ஹவு வி ஆர் ரிலேட்டட் தீஸ் 2 காம்போனன்ட்ஸ் இன் த தியரம். வி ஹவ் டு ஸ்டடி ஹவு தீஸ் ஆர் ரிலேட்டட் இன் த தியரம். ஸோ W is equal to Fs. அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி இருந்தால் தான் நம்ம மூவ் பண்ண முடியும். ஃபோர்ஸும் வேணும், ஃபோர்ஸ் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் நடக்கும். இப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து ஒர்க்கில் ரிலேட்டடாக இருக்குது, அதுதான் நம்ம இந்த தியரமில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து W is equal to Fs ஒர்க் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், F is equal to ma அப்படின்னு பார்க்கணும். இப்போ இஃப் கன்சிடர் அபவுட் எனி ஆப்ஜெக்ட் இஸ் டு பி மூவ், according to you have to study the kinematic equation of motion. Kinematic equation of motion, v square is equal to u square plus 2as. Number 3 equation பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் நினைக்கிறேன். about integration method, the second lesson we have to study kinematic equation. 3 equation we have to study. v square is equal to u square plus 2as. What is another 2 equation? I remember u. What is another 2 equation? Anybody know? v is equal to u plus at
V is equal to U plus AT and S is equal to UT plus 1 by 2 AT square. So we are taking the velocity equations from equation of motion, kinematic equation. Object is to be moved, V square is equal to U square plus 2AS. We need only for accelerations. How the equation should become changed? V square, the U square is going on opposite side, V square minus U square by 2S, because we need the only for acceleration. So A is equal to, what is the formula? We derived V square minus U square by 2S. Then we have to follow and you have to substitute the value F is equal to Newton's second law of motion. In the value நம்ம என்ன பண்றோம்? Newton's second law of motionல substitute பண்றோம் அப்படினு பார்ப்போம். எப்படி சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும்? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. F is equal to m ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஸோ m a ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் பை 2s அப்படின்னு. இங்கே எப்படி s வந்தது? இந்த ஸ்டெப்பில் பாருங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்பில் எப்படி s வந்தது? ஆல்ரெடி வி டெனோட்டட் திஸ் ஃபார்முலா w is equal to fs. இது f ஓட வேல்யூ. அப்போ f ஓட வேல்யூ இங்கே எழுதியிருக்காங்க, m இன்ட்டு வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் பை 2s. அது இல்லாமல் ஒரு s இருக்குது, அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த s இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ m இன்ட்டு வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் பை 2s இன்ட்டு எஸ். இப்போ இதை உள்ள நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். m அப்படியே காமனாக வச்சுக்கிட்டு வி ஸ்கொயருக்கு தனியாக யூ ஸ்கொயர் தனியாக எழுதுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா. வி ஸ்கொயர் பை 2s இன்ட்டு எஸ் மைனஸ் ஆஃப் m இன்ட்டு u square by 2s into s. எது கேன்சல் ஆகும்? s கேன்சல் ஆகும். இந்த ஸ்டெப்பு புரியுது உங்களுக்கு? ஸோ v ஸ்கொயரை தனியாக பிரித்து எழுதியிருக்காங்க. v ஸ்கொயர் பை 2s into s மைனஸ் m into u ஸ்கொயர் பை 2s into s. s கேன்சல் என்ன வரும்? mv ஸ்கொயர் பை 2 மைனஸ் mu ஸ்கொயர் பை 2. ஸோ s கேன்சல் ஆகுது இல்லையா? அப்போ என்ன ஆகுது? அந்த பை 2 நம்ம தனியாக எடுத்தோம்னா w is equal to 1 by 2 mv ஸ்கொயர் மைனஸ் 1 by 2 mu ஸ்கொயர். இது வந்து ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. எப்பவுமே அதுதான் ஃபார்முலா. யூ டோன்ட் பி கன்ஃபியூஸ் அபவுட் த ஒர்க் டன் ஃபார்முலா. இப்போ ஒர்க்கும் வந்திருக்கு, எனர்ஜியும் வந்திருக்கு. இது வந்து என்ன பார்த்தோம் நம்ம ஃபார்முலா? கைனடிக் எனர்ஜினா ஃபார்முலா பார்த்தோம் 1 by 2 mv ஸ்கொயர். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 1 by 2 mu ஸ்கொயர் எழுதுனா என்ன அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா? ஸோ v is a final momentum and u is a initial அப்படின்னு பார்க்கணும். அப்போது ஒரு வேலை ஃபைனலாக எவ்வளோ நடந்தது மைனஸ் இனிஷியலாக எவ்வளோ நடந்தது? பஸ் மூவ் ஆகுதுமா. இஃப் இட் மூவிங் ஆன் த பஸ் ஆன் த லெவல் சர்க்குலர் ரோட், how much of work done the bus to be move. அப்போ ஃபைனலாக ஸ்பீட் எவ்வளோ போச்சு மைனஸ் இனிஷியல் ஸ்பீட் எவ்வளோ போச்சு, அதை நம்ம கண்டிப்பாக கால்குலேட் பண்ணணும். அப்போ தான் அதோட நெட் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த ஈக்குவேஷன் மூலயமா நம்ம w is equal to half mv ஸ்கொயர் மைனஸ் half mu ஸ்கொயர் கொண்டு வந்திருக்கோம் இல்லையா? ஸோ w ke is equal to half mv ஸ்கொயர். இதை நான் முதல்ல பார்த்தேன் கைனடிக் எனர்ஜி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ இதுக்குள்ள நம்ம என்ன எழுதலாம்? இந்த half mv ஸ்கொயர் மைனஸ் half mu ஸ்கொயர் பதிலாக டெல் கேஇன்னு போடுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா. டெல் கேஇன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? டெல் கேஇன்னா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் நெட் அமௌண்ட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி w is equal to ke. இதுதான் ஒர்க் கைனடிக் எனர்ஜி தேரம். டெல்டான்னு போட்டான்னு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபைனல் இனிஷியல் எல்லாம் சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். ஒர்க் கைனடிக் எனர்ஜி தேரம். வெரி சிம்பிளஸ்ட் ஈக்குவேஷன். யூ டோன்ட் பி கன்ஃபியூஸ். வெரி வெரி சிம்பிள். ஸோ நான் அழகாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப்பில் எழுதணும் பாருங்கள் வந்து பார்த்தீங்கன்னா. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து w is equal to fs and then f is equal to what is the formula உங்களுக்கு? ma, Newton's second law of motion. Third equation of motion v square is equal to u square plus 2as. அப்போ நமக்கு a மட்டும் தேவை அப்படின்னா v square minus u square by 2s. இந்த a ஓட வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள், இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா என்ன வரும்? f is equal to m into v square minus u square by 2s. இந்த f ஓட வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இந்த ஈக்குவேஷனில் w is equal to fsல சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ பண்ணலாமா? பண்ணான்னா வரும் பார்த்தீங்கன்னா w is equal to f ஓட வேல்யூ என்ன? m into v square minus u square by 2s into s. இது தனித்தனி நம்ம பிரிக்கிறோமா? எப்படி? w is equal to m into v square by 2s into s minus m into u square by 2s into s. s கேன்சல் ஆச்சுன்னா ஈக்குவேஷன் கிடைச்சிடும். ஆஃப்
me square minus half mu square. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், del ke. So W is equal to del ke அப்படின்றோம். Then we can easily calculate it about the work kinetic energy theorem. இப்போது இந்த தேரம் மூலமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, if consider about on any work done, how much of amount of work done you are doing, it is equal to kinetic energy. என்ன வேலை நடந்தாலும் W is equal to ke. அது வந்து பார்த்தீங்கன்னா இயக்க ஆற்றலுக்கு சமம் அப்படின்னு அர்த்தம். நான் சொன்னேன் இல்லையா, பொட்டன்ஷியல் எனர்ஜினா நிலை ஆற்றல், கேஇனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயக்க ஆற்றல். அப்போது எல்லா வேலையும் எனி கைண்ட் ஆஃப் ஒர்க் is to be equal to kinetic energy. This theorem only indicates that this is the theorem. ஸோ என்ன நான் சொல்கிறாங்க, இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து work kinetic energy theorem, these are equivalent. The consider the body is a rest on a frictionless or horizontal or any kind of surface. எந்த மாதிரி ஒர்க் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் consider about on any frictionless or kind of work done, any kind of theorem work done. So this theorem is implies work done by the force of the body is change kinetic energy of the body. Work done by the force of the body. எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ல ஒர்க் நடந்தாலும் it implies that change the body is a kinetic energy of the body. அந்த ஒர்க்கு வந்து அதோட கைனடிக் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். கைனடிக் எனர்ஜின்னு என்னென்னு பார்த்தோம், மூவபிள். அதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த கான்செப்ட். So you should easily understand this detailed question is very very important. Work kinetic energy theorem. I repeat you, W is equal to Fs and F is equal to ma. An equation of motion V square is equal to U square plus 2as. So A is equal to V square minus U square by 2s. இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஆக்சலரேஷன் கொண்டு வரோம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வராங்க வந்து பார்த்தீங்கன்னா F is equal to ma சப்ஸ்டிட் பண்ணுறோம். நீங்கள் எழுதிருக்கீங்க இல்லையா, அது தனித்தனியாக பிரித்து எழுதுகிறோம். பிரித்து எழுதி பார்த்தீங்கன்னா டபுள்யூக்கு ஈக்குவலாக இருக்குது. ஒரு 4 ஸ்டெப்பு தான் உங்களுக்கு, ரொம்பலாம் வந்து காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ஸோ திஸ் இஸ் a very important theorem. Why we don't consider about the potential energy, only we have to calculate kinetic energy. ஏன்னா ஒர்க்குனாலே வந்து பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி தான். இப்போ ஸ்டேபிளாக இருக்கிற பொசிஷனில் ஒர்க் டன் வந்து பார்த்தீங்கன்னா 0, அது தெரிஞ்சுங்க. இப்போ ஒரு ஃபேன் ரொட்டேட் ஆகுது, அதோட ஒர்க் டன் கேட்டால் 0ன்னு சொல்லணும். என்ன சார் 0ன்றீங்க, ஏன் வேலையே நடக்கலையே? ஆமாம், அது வந்து ஒரே இடத்துல இருக்குது, ஆனால் சுற்றுது ஒரே இடத்துல இருக்குது. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்னது 0. ஒர்க்குனாலே என்ன ஃபார்முலா, ஒர்க்னா ஃபார்முலா டபுள் இஸ் ஈக்குவல் டு எஃப்எஸ். எஸ்ன்றது அந்த இடத்துல 0 ஆகுது, ஃபோர்ஸ் இருக்குது, ஒர்க் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் 0ன்றதால டோட்டல் ஒர்க் டன் வந்து 0. அப்போ ஸ்டேபிள் பொசிஷனுக்கு we don't calculate about the potential energy, we don't calculate about the kinetic energy. ஸோ மூவபிளுக்கு தான் வந்து நம்ம கைனடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியும். மூவபிளுக்கு தான் வந்து ஒர்க் டன் அப்படின்றோம். ஒரே இடத்துல இருக்கிற பொருளுக்கு வந்து ஒரே இடத்துல the stable position on the object we don't calculate about the kinetic energy or work done. அப்போது டபிள்யூனாலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க வந்து பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி, மூவபிள், இயக்க ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆயிருக்கும், மூவ் ஆயிருக்கும். மூவ் ஆனால் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்தமாரி ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த டீட்டெயில் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் கைனடிக் எனர்ஜி தியரம் ஏற்கனவே நீங்கள் படித்த ஃபார்முலாவிலேருந்து அதை நம்ம டெரைவ் பண்ணியிருக்கிறோம். புதுசாக எந்த ஃபார்முலாவும் கிடையாது, புதுசாக ஃபார்முலா வராது. ஏன்னா பேசிக்கலி நீங்கள் எல்லா ஃபார்முலாவும் படிச்சிட்டிங்க, அதுலேருந்து நம்ம ஒன்று ஒன்றா டெரைவ் பண்ணுறது தான். இட்ஸ் வெரி சிம்பிளஸ்ட் டீட்டெயில் கொஸ்டின். இதை வந்து கண்டினியூ பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா படித்து பாருங்கள். தேங்க்யூ.